to all. Welcome to Smart Money's Infotech YouTube channel. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம் இல்லையா. நிஃப்டியில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம நிஃப்டியில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு நிஞ்சா ட்ரேடரில் நமக்கு டிஃபால்ட்டாக வாட்ச் லிஸ்ட் கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ நிஞ்சா ட்ரேடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நியூ கிளிக் பண்ணி சார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டேட்டா சீரீஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் வருது இல்லையா. இந்த டேட்டா சீரீஸ் பாக்ஸில் பாருங்கள், டிஃபால்ட் வாட்ச் லிஸ்ட்டாக எல்லாத்துக்குமே இருக்கும். அதாவது கிரிப்டோ கரன்சிக்கு டிஃபால்ட் வாட்ச் லிஸ்ட் இருக்கும். டேக்ஸ் 30ன்னு போட்டிருக்காங்க இல்லையா, இதுக்கு டிஃபால்ட் வாட்ச் லிஸ்ட் இருக்குது. டவ் 30க்கு டிஃபால்ட் வாட்ச் லிஸ்ட் இருக்குது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு டிஃபால்ட் வாட்ச் லிஸ்ட் இருக்குது. ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டுக்கு டிஃபால்ட் வாட்ச் லிஸ்ட் இருக்குது. இண்டெக்ஸஸ்க்கு எல்லாத்துக்குமே டிஃபால்ட் வாட்ச் லிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி நாஸ்டாக்குக்கும் எல்லாத்துக்குமே டிஃபால்ட் வாட்ச் லிஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி நிஃப்டிக்கு டிஃபால்ட்டாக வாட்ச் லிஸ்ட் கிடையாது. என்எஸ்சி மார்க்கெட்டுக்கு டிஃபால்ட்டாக நிஞ்சா ட்ரேடரில் வாட்ச் லிஸ்ட் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தான் வாட்ச் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணால் தான் இந்த வாட்ச் லிஸ்ட்டை நம்ம ஸ்கேனருக்குள்ள அப்லோட் பண்ணி பார்க்க முடியும். எந்தெந்த ஸ்டாக்கு எப்படி நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குது அப்படின்ற ஸ்கேனரில் நம்ம அப்லோட் பண்ணி பார்க்க முடியும். இது பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் வாட்ச் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு. ஸோ நீங்கள் புதுசாக இருக்கீங்க, நிஞ்சா ட்ரேடருக்கு நீங்கள் புது பர்சனாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு புதுசாக நம்மக்கிட்ட சாஃப்ட்வேர் வாங்கியிருக்கீங்க, ஆர் வெளியில் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிஞ்சா ட்ரேடரில் எப்படி ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி ஒரு என்எஸ்சி வாட்ச் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பிஃபோர், அதாவது இந்த வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 2 டெக்ஸ்ட் ஃபைல் ரெடி பண்ணிக்கணும். நிஞ்சா ட்ரேடரில் வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 டெக்ஸ்ட் ஃபைல் ரெடி பண்ணிக்கணும். பொதுவாக காமனாக எல்லாமே நம்ம நிஃப்டி 100 ஸ்டாக்ஸ் தான், பொதுவாக காமனாக எல்லாருமே நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் தான் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு மேற்கொண்டு போகும்போது நிஃப்டி 100 ஸ்டாக், அந்த 100 ஸ்டாக்ஸ் தான் ட்ரேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ 200 ஸ்டாக்குன்றது போகிற அளவுக்கெல்லாம் நம்ம பெருசாக நம்ம வாங்கியிருக்கவும் மாட்டோம், டேட்டாஸ் வாங்கியிருக்கவும் மாட்டோம். ப்ளஸ் 200 ஸ்டாக்கில் எப்படியுமே டெய்லி 10 ஸ்டாக் 15 ஸ்டாக் உங்களுக்கு பேனடு லிஸ்ட்லேயும் வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் டிஃபால்ட்டாக நம்ம 100 ஸ்டாக் இருந்தால் போதும். அப்போ உங்களுக்கு எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் பிடிக்குதோ, எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் இது பண்ணுதோ அதெல்லாம் ஒரு வாட்ச் லிஸ்ட்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கங்க. நான் காமனான வாட்ச் லிஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் எப்படி டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நிஃப்டி 50 அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த நிஃப்டி 50ல் அதானி என்டர்டைன்மெண்ட்லேருந்து விப்ரோ வரைக்கும் உள்ள 50 ஸ்டாக்ஸுங்க இங்கே வந்துடும் உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் ஃபைலில். அதே மாதிரி அடுத்த டெக்ஸ்ட் ஃபைலில் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 ஸ்டாக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் ஏபிபியில் இருந்து ஜிண்டாஸ் லைஃப் வரைக்கும் உள்ள 50 ஸ்டாக் இங்கே வந்துடும். ஸோ டோட்டலாக 100 ஸ்டாக் நமக்கு இருக்குது. சரிங்களா? டோட்டலாக 100 ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபைல் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபைல் நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் ஃபைலை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நிஞ்சா ட்ரேடரில் அப்லோட் பண்ண போகிறீங்க. இந்த டெக்ஸ்ட் ஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியலன்னா நம்மளோட இதுக்கு வாங்க, நம்ம வெப்சைட்டு ஸ்மார்ட் மணி .in வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டவுன்லோடுன்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. சரிங்களா? நம்ம ஸ்மார்ட் மணி .in www.smartmoney.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே வந்துருங்க. வந்துட்டிங்கன்னா இங்கே டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டவுன்லோடுன்ற ஆப்ஷனுக்குள்ளே போய்கிட்டிங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வாட்ச் லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இந்த டவுன்லோட் வாட்ச் லிஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க, அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்எஸ்சி வாட்ச் லிஸ்ட் 2026ன்னு சொல்லிட்டு ஒரு ஜிப் ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இந்த ஜிப் ஃபைலில் ஒன்றும் இல்லை, இந்த 2 டெக்ஸ்ட்டு தான் இருக்குது. சரிங்களா? இந்த 2 டெக்ஸ்ட்டை நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த ஜிப் ஃபைலில். ஸோ இங்கே டவுன்லோடான ஜிப் ஃபைலில் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ன்ற ஒரு டெக்ஸ்ட் ஃபைலும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ன்ற ஒரு டெக்ஸ்ட் ஃபைலும் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக இந்த டெக்ஸ்ட் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனா உங்கள் சிஸ்டமுக்கு இதே டெக்ஸ்ட் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் மணி .in அப்படின்ற இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி டவுன்லோட் அப்படின்ற ஃபோல்டர் பேஜில் உங்களுக்கு டவுன்லோட் வாட்ச் லிஸ்ட்டுன்னு இருக்கும். இந்த வாட்ச் லிஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா நண்பர்களே? சரி, அடுத்த டாபிக் வருவோம். இப்போ டவுன்லோட் பண்ணியாச்சு டெக்ஸ்ட் ஃபைலை. இதை எப்படி நிஞ்சா ட்ரேடரில் இம்போர்ட் பண்ணுறது, ஒரு வாட்ச் லிஸ்ட்டாக நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்றத இந்த பதிவில் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ அப்போ நிஞ்சா ட்ரேடர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கண்ட்ரோல் சென்டர் விண்டோ வரும். ஸோ இந்த கண்ட்ரோல் சென்டர் விண்டோவில் டூல்ஸ் கிளிக் பண்ணிக்கங்க. டூல்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க.
இம்போர்ட்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் சிம்பிள் லிஸ்ட் அப்படின்னே ஒரு இது காமிக்கும் சரிங்களா. ஸோ கண்ட்ரோல் சென்டர் விண்டோவில் டூல்ஸ் கிளிக் பண்ணி இம்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டாக் சிம்பிள் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இந்த ஸ்டாக் சிம்பிள் லிஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி இங்கே லோட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோடுன்றதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருப்பீங்களா, நம்ம அதில் டவுன்லோட் பண்ணி இந்த நிஃப்டி 50 நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அப்படின்ற டெக்ஸ்ட் ஃபைலை வந்து நீங்கள் எந்த டெக்ஸ்ட் ஃபைல் வேணுமோ அதை லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாக் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் எந்தெந்த ஸ்டாக் இருக்கோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அந்த ஸ்டாக்கோட சிம்பிள் ஃபார்மேட்டெல்லாம் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் அடித்து ஒரு ஸ்டாக் லிஸ்ட் உங்களுக்குன்னு க்ரியேட் பண்ணி அதை அப்லோட் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து நிஃப்டி 50 அப்படின்ற காமனான இந்த ஃபைலை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த நிஃப்டி 50ன்ற டெக்ஸ்ட் ஃபைலை சூஸ் பண்ணி ஓப்பன் கொடுத்தோன்னா இங்கே அதானி என்டர்டைன்மெண்ட்டில் இருந்து விப்ரோ வரைக்கும் எல்லா ஸ்டாக்குமே இங்கே அப்லோட் ஆகிடுச்சு சரிங்களா. இங்கே தெரியும் உங்களுக்கு அதானி என்டர்டைன்மெண்ட்லேருந்து விப்ரோ வரைக்கும் டோட்டலாக எல்லா ஸ்டாக்குமே இங்கே அப்லோட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் இங்கே அப்லோட் ஆனதுக்கப்புறம் நான் இங்கே சேஞ்ச் பண்ண வேண்டியது 2 விஷயங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரேடட் ஆன் அப்படின்னு போட்டிருக்கலையே, அதில் என்எஸ்சி அப்படின்னு கொடுக்கணும். இப்போ NYSCன்னு சொல்லி டிஃபால்ட்டாக இருக்குது. இதை வந்து NSE நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா அந்த NSEக்கு மாற்றி விடணும். கரன்சின்னு இருக்கு இல்லையா, இந்த கரன்சின்றதை வந்து US டாலர்னு டிஃபால்ட்டாக இருக்கும், நம்ம இந்தியன் ருப்பின்னு கொடுத்துக்கணும். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் லிஸ்ட்டுன்னு இருக்குல்ல, இதில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லிஸ்ட்லலாம் ஆட் பண்ண வேணாம். இங்கே பார்த்தீங்கன்னா நியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்க, புதுசாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே நேமில் வந்து நிஃப்டி _50 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ நிஃப்டியில் உள்ள 50 ஸ்டாக்ஸுங்க அப்படின்னு அர்த்தம். நிஃப்டி 50னா நிஃப்டியில் உள்ள 50 ஸ்டாக்ஸ்னு அர்த்தம். ஸோ நிஃப்டி 50ன்னு ஒரு ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் புதுசாக. ஸோ இங்கே ட்ரேடிங் ஹவர்ஸ்ன்னு இருக்கும், யூஎஸ் ஈக்விட்டி RTHன்னு இருக்கும். ஸோ இது டிஃபால்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா NSE ட்ரேடிங் ஹவர்ஸ் அப்படின்னு மாற்றிங்க, அவ்வளோதான் NSE. ஸோ இந்த 4 இதை சேஞ்ச் பண்ணணும், நல்லா பார்த்துங்க. இங்கே லோடுன்றதை கொடுத்து உங்களோட லிஸ்ட்டை அப்லோட் பண்ணிக்கிறீங்க. ட்ரேடட் ஆனில் NSE, கரன்சியில் இந்தியன் ருப்பீஸு, இன்ஸ்ட்ருமெண்ட் லிஸ்ட்டில் நிஃப்டி 50ன்னு க்ரியேட் பண்ணிக்கங்க. அது உங்களுக்கு என்ன வாட்ச் லிஸ்ட்டு பேர் வேணுமோ அந்த பேரை வச்சுக்கோங்க. ட்ரேடிங் ஹவர்ஸில் NSEன்னு செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ டோட்டலாக உள்ள இந்த 50 ஸ்டாக்குமே வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். 49 ஸ்டாக் சிம்பிள்ஸ் வேர் சக்ஸஸ்ஃபுல்லி இம்போர்ட்டட் அண்டு அப்டேட்டடுன்னு வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே டூல்ஸில் கிளிக் பண்ணி இப்போ நியூ கிளிக் பண்ணி இங்கே சார்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட நிஃப்டி 50ன்ற வாட்ச் லிஸ்ட் இருக்கும். இந்த நிஃப்டி 50ல் நீங்கள் ஆட் பண்ண அந்த 50 ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கும் சரிங்களா. அதே மாதிரியே இப்போ அடுத்த 50 ஸ்டாக் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ டூல்ஸ் கொடுத்துட்டு திரும்பவும் இம்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு நிஞ்சாஸ்க்கு இது ஸ்டாக் சிம்பிள் லிஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாக் சிம்பிள் லிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இங்கே லோட் அப்படின்றத கொடுத்து அடுத்து உள்ள நிஃப்டி நெக்ஸ்ட் 50ன்ற ஃபோல்டர், இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50ன்ற ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணால் ABBலேருந்து உங்களுக்கு வந்து ஜிண்டாஸ் லைஃப் வரைக்கும் எல்லா ஸ்டாக்கும் இங்கே வந்து லோட் ஆயிடுச்சு சரிங்களா. ABBலேருந்து ஜிண்டாஸ் லைஃப் வரைக்கும் இங்கே எல்லா ஸ்டாக்கும் லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய இந்த 4 மெத்தடை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ட்ரேடட் ஆன் அப்படின்னு இருக்கிறதுல வந்து NSE கொடுத்துட்றோம். ஸோ NSE நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSEயை கொடுத்துட்றோம். US டாலர் கரன்சியில் US டாலர்னு இருக்கிற இடத்துல இந்தியன் ருப்பீஸை கொடுத்துட்றோம். இன்ஸ்ட்ருமெண்ட் லிஸ்ட்டில் வந்து நியூ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளிக் பண்ணி இதில் என்ன போடுறோம், நிஃப்டி _நெக்ஸ்ட்டு அடுத்த உள்ள, புரிஞ்சுங்களா, நிஃப்டி நெக்ஸ்ட் 50னா அடுத்த உள்ள 50 ஸ்டாக், நிஃப்டியில் அடுத்து உள்ள 50 ஸ்டாக். ஸோ டோட்டலாக நிஃப்டி 100 ஸ்டாக்கை நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டே. ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ட்ரேடிங் ஹவர்ஸ்ன்னு இருக்குது, இதில் எப்போ போல் NSE ட்ரேடிங் ஹவர்ஸுக்கு மாற்றிங்க, அவ்வளோதான். இந்த 4 விஷயங்கள் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ முதல் NSE சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை. ரெண்டாவதாக இந்தியன் ருப்பீஸ் சூஸ் பண்ணிக்கிறீங்க. மூணாவதாக என்ன பேர் வேணுமோ அந்த பேரை கொடுத்துக்கலாம். நியூ கிளிக் பண்ணி என்ன பேர் வேணுமோ அதை கொடுத்துக்கிறீங்க. நான் வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50னே கொடுத்துட்றேன். ட்ரேடிங் ஹவர்ஸில் NSEன்ற ட்ரேடிங் ஹவர்ஸை கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்தோம்னா அடுத்து உள்ள 50 ஸ்டாக்கும் உங்களுக்கு அப்டேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ 48 ஸ்டாக்ஸ் வேர் சக்ஸஸ்ஃபுல்லி இம்போர்ட்டட் ஆர் அப்டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ டோட்டலாக எனக்கு வந்து 100 ஸ்டாக்ஸ் வந்து இங்கே இருக்குது. இப்போ சார்ட் கிளிக் பண்ணி நான் வந்து நியூ கிளிக் பண்ணி சார்ட் கிளிக் பண்ணேன்னா எந்த சார்ட் வேணுமோ அதை ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் உள்ள கெயில் அப்படின்ற ஸ்டாக் வேணுமா, ஸோ கெயில்ன்ற ஸ்டாக்கில் நான் ஒரு 5 மினிட் சார்ட் பார்க்கணும் அப்படின்னா ஸோ ஈஸியாக என்னால் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். கெயிலில் 5 மினிட் சார்ட்டு ஸோ அப்படின்னு ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாருமே பொதுவாக வந்து 60 ஸ்டாக்குக்கு தான் வாங்கி வச்சுருப்பீங்க. அக்சல் பிக்ஸில் சிம்பிள் லிமிட் வந்து 60 ஸ்டாக்ஸுக்கு தான் வாங்கியிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிஃப்டி 50யை மட்டும் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டை அப்டேட் பண்ணிக்கிங்க. சப்போஸ் இப்போ 200 ஸ்டாக்ஸ்க்கு வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் நிஃப்டி 100மே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த 100 ஸ்டாக்குமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அக்சல் பிக்ஸு 200 ஸ்டாக்ஸுக்கு வாங்கியிருக்கேன். ஸோ இங்கே என்னோடது காமிக்கும்.
இதுவே நீங்களும் செக் பண்ணி பார்த்துங்க எவ்வளோ ஸ்டாக்குக்கு வாங்கியிருக்கோன்னு தெரியலனா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 200 சிம்பிள் லிமிட்டுக்கு நான் வந்து வாங்கியிருக்கேன். 172 சிம்பிள் லிமிட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒன்ஸ் நான் வந்து நிஞ்சா ட்ரேடர் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு இதெல்லாம் ரீசெட் பண்ணிக்கிறேன் இங்கேயும். சரிங்களா? நிஞ்சா ட்ரேடர் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கேயும் சிம்பிள்ஸில் ஆல் சிம்பிள்ஸ் கிளிக் பண்ணி எல்லாத்தையும் டீஆக்டிவேட் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்படி டீஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு அங்கேருந்து லோட் பண்ணுறம்போது எல்லா ஸ்டாக்குமே ஃப்ரெஷ்ஷாக லோட் ஆகி வரும். ஸோ நம்ம எக்ஸ்பைரி டேட்டு இதெல்லாம் வந்து இங்கேயே பார்த்துக்கலாம். நான் என்எஸ்சி எஃப்என்டோ இண்டெக்ஸு ஈக்விட்டி பிஎஸ்சி எஃப்என்டோன்ட்டு எல்லா இண்டெக்ஸுக்குமே வாங்கியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு தான் பொதுவாக வாங்கியிருப்பீங்க. என்எஸ்சி எஃப்என்டோக்கு தான் வாங்கியிருப்பீங்க. ஸோ என்எஸ்சி எஃப்என்டோக்கு வாங்கும்போது நீங்கள் இந்த வாட்ச் லிஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிஞ்சா ட்ரேடரில் டிஃபால்ட் வாட்ச் லிஸ்ட் என்எஸ்சிக்கு கிடையாது. ஸோ என்எஸ்சி மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு டிஃபால்ட் வாட்ச் லிஸ்ட் கிடையாது. அதனால் இந்தியன் மார்க்கெட்டுக்கு நம்ம 100 ஸ்டாக் நிஃப்டியோட 100 ஸ்டாக்கை நிஃப்டி 100ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் நிஃப்டி 50 நிஃப்டி நெக்ஸ்ட் 50ன்னு சொல்லி ரெண்டாக பிரித்து அதை வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட்டாக இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் நிஞ்சா ட்ரேடரில். ஸோ இனிமேல் ஈஸியாக வாட்ச் லிஸ்ட்லேருந்தே நம்ம ஸ்டாக்கை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம வந்து ஸ்கேனர் வந்து யூஸ் பண்ணும் பட்சத்தில் இந்த 100 ஸ்டாக்கையும் ஒரு ஸ்கேனரில் அப்லோட் பண்ணி எந்தெந்த ஸ்டாக் என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் காமிக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த பதிவில் வந்து மிரா சார்ட்டோடைய ஏஐ சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி மிரா சார்ட்டோட அட்வான்ஸ்டு ஏஐ சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஸ்கேனர் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஸோ மிரா சார்ட்டோடைய ஏஐ வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்க அல்டிமேட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்க அடுத்த பதிவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நன்றி நண்பர்களே. ஸோ உங்களுக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நிஞ்சா ட்ரேடரை பற்றியும் ஆர்டர் ஃப்ளோ மார்க்கெட் ப்ரொஃபைல் மாதிரியான அட்வான்ஸ்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்ற மாதிரி பண்ணிக்க. ஏன்னா நம்ம ரெகுலராக லைவ் கிளாஸஸ் எல்லாம் கொடுப்போம். ஸோ யூடியூப்பில் லைவ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் லைவில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 9345040132 என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். சரிங்களா? நன்றி. தேங்க்யூ ஃபார் ஆல்.